கைனூனா அல்லது வஹ்தத்துல் வுஜூத், தோற்றம் ஒன்று என்று சொல்கிறார்கள். அப்படியாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய கண்களினால் பார்க்கின்ற இந்த வஸ்துக்கள் அனைத்தும் இந்த தத்துவப்படி வெறும் பிரமைகளாகும். ஒரு மனிதன் கனவு காணும் பொழுது பல கனவு காட்சிகள் தோன்றுகின்றன. விழித்தெழுந்ததும் அந்த காட்சிகள் அப்படியோ அற்றுவிடுகின்றன. அதே போன்றுதான் நாங்கள் நிதர்சன வாழ்க்கையில் காணுகின்ற இந்த காட்சிகள் அனைத்தும் வெறும் கற்பனைகள் என்று இந்த அத்வைதிகள் கூறுகின்றனர். அதனால்தான் அவர்கள் வஹ்தத்துல் மௌஜூத், தோற்றம் பெற்றவைகள் எல்லாம் ஒன்று என்று சொல்வதற்கு பதிலாக வஹ்தத்துல் வுஜூத், தோற்றம் ஒன்றுதான் என்று கூறுகின்றார்கள். அப்படியெனில் நாங்கள் படைப்பினங்கள் என்று நம்புவைகள் எல்லாம் அவர்கள் இறைவனின் வடிவங்கள் என்று கூறுகின்றார்கள். அதற்கு இரண்டு சொற்களை பாவிப்பார்கள். அல் அயான், அல் அயான் என்று சொன்னால் அதை நாங்கள் தமிழிலே மொழிபெயர்ப்பதாக இருந்தால் வடிவங்கள். இறைவன் இந்த சர்வ சிருஷ்டிகளின் வடிவில் தோன்றியுள்ளான் என்று கூறுகின்றார்கள். அல்லது அல் மவாஹிர், இறைவனின் வெளிப்பாடுகள் என்று சொல்வார்கள். அவர்கள் இறைவனுக்கும் படைப்பினங்களுக்கும் உள்ள உறவை சித்தரிக்கும் பொழுது இறைவன் படைத்தான் என்று கூற மாட்டார்கள், இறைவன் இந்த வடிவங்களில் தோன்றியுள்ளான் என்று கூறுவார்கள். எமது இஸ்லாமிய அடிப்படையிலே இஸ்லாம் இரண்டு விஷயங்களை வலியுறுத்துகிறது. அல்லாஹ் தஆலா இப்பிரபஞ்சங்களை படைத்தான், அந்த வடிவங்களிலே வெளியாகவில்லை, அவன் இவைகளை படைத்தான். இந்த பிரபஞ்சங்கள் ஏற்படாமல் இருந்து அல்லாஹ் படைத்தான் என்று இஸ்லாம் கூறுகின்றது. அதே போன்று படைத்தவன் வேறு, படைக்கப்பட்ட பொருள் வேறு என்று இரண்டாக பிரித்திருக்கின்றது. அத்வைதம் இந்த இரண்டு இஸ்லாத்தின் அடிப்படை அம்சங்களை தகர்த்து எறிகிறது. படைத்தவனும் படைப்பு பொருளும் ஒன்று, இறைவன் படைக்கவில்லை, படைத்தான் என்றால் இந்த வடிவங்களில் வெளியானான் என்று அத்வைதிகள் கூறுகின்றார்கள். அது அத்வைதிகள் இஸ்லாத்துக்கு முன்பு இருந்தவர்களும் சரி அல்லது பின்பு வந்தவர்களும் சரி இதே கொள்கையை கொண்டிருக்கிறார்கள். இந்த அத்வைத கொள்கையை நாங்கள் இரண்டாக பிரிக்கலாம். வஹ்தத்துல் வுஜூத் அல் மாத்தியா, வஹ்தத்துல் வுஜூத் அர் ரூஹியா. வஹ்தத்துல் வுஜூத் அல் மாத்தியா என்றால் சடவாத அத்வைதம். சடவாத அத்வைதம் என்றால் இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் இறைவனின் ஒரு பகுதி என்று நம்புவதாகும். அதற்கு உதாரணமாக சொல்வதா என்றால் கடலை நாங்கள் உதாரணமாக சொல்லலாம். கடலிலே அலைகள் உள்ளன. கடல் வேறு, அலைகள் வேறு என்று பிரிக்க முடியாது. கடல் தான் அலைகளின் வடிவிலே வெளியாக இருக்கின்றது. அலை என்பது கடலின் ஒரு பகுதி. இதை வஹ்தத்துல் வுஜூத் மாத்தியா, சடவாத அத்வைத கொள்கை என்று சொல்வார்கள். அத்வைதத்தின் இரண்டாவது வகைதான் வஹ்தத்துல் வுஜூத் அர் ரூஹியா, ஆத்ம ரீதியான அத்வைதம். ஆத்ம ரீதியான அத்வைதம் என்றால் இறைவன் வேறு, சிருஷ்டிகள் வேறு, ஆனால் இறைவன் சிருஷ்டிகளிலே ஊடுருவி உள்ளான் என்று நம்புவதாகும். உதாரணமாக மின்சாரம் கம்பியிலே ஊடுருவி இருப்பது போன்று, மின்சாரம் கம்பியிலே ஊடுருவி இருக்கின்றது போன்று இறைவன் படைப்பினங்களில் ஊடுருவிருக்கின்றான் என்று நம்புவது வஹ்தத்துல் வுஜூத் அர் ரூஹியா, ஆத்ம ரீதியான அத்வைதம் என்று சொல்வார். இந்த இரண்டாவது கொள்கையில்தான் எங்களுடைய பெரும்பாலான முஸ்லிம் பொதுமக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள்.
அல்லாஹ் எங்கும் நிறைந்தவன் என்று, அல்லாஹ் எங்கே இருக்கின்றான் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் ஒரு சாதாரண மார்க்கம் படிக்காத மக்களிடத்தில் கேட்டால், எங்கும் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கின்றான் என்று சொல்வார்கள். இது அத்வைதத்தின் ஒரு பகுதியாகும். இக்கொள்கையை ஆதரித்துத்தான் மதரசாக்களிலே கற்பிக்கப்படுகின்ற நூட்கள், அகீதா இஸ்லாமிய கொள்கை நூட்களிலே இக்கொள்கை ஆதரித்து அந்த நூட்களிலே காணப்படுகின்றது. அதனால்தான் நாங்கள் பல கூட்டங்களிலே இஸ்லாமிய கொள்கை சரிவர சுத்தமான முறையிலே சமூகத்துக்கு சென்றடைய வேண்டும் என்றால் மதரசாக்களின் பாடத்திட்டம் மாற்றப்பட வேண்டும் என்பதை பல இடங்களிலே வலியுறுத்தி வருகின்றோம். இந்த பாடத்திட்டங்களிலே என்ன இருக்கின்றது என்பதை வேறொரு சந்தர்ப்பத்திலே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஆராய்வோம். இப்பொழுது எங்களுடைய தலையங்கம் அத்வைதம் என்பதனால் நாங்கள் தொடர்ந்து அத்வைதத்தை பற்றியே பேசிக்கொண்டு செல்வோம். இந்த இறுதியாக சொன்ன வஹ்தத்துல் வுஜூத் அர்-ரூஹிய்யா, ஆத்ம ரீதியான அத்வைத கொள்கை என்பதை இன்னொரு உதாரணம் மூலமாகவும் நாங்கள் விளங்க முடியும். சூரியனையும் அதன் கதிர்களையும் நாங்கள் உதாரணமாக கொள்ளலாம். சூரியன் என்பது, சூரியனிலிருந்து கதிர்கள் பிறக்கின்றன. அந்த கதிர்கள் சூரியனின் ஒரு பகுதியாக கணித்தால் எவ்வாறு நாங்கள் அதை சூரியனில் அடங்கும் என்று கூறுவோமோ அதே போன்று இறைவனும் படைப்பினங்களும் ஒன்று. படைப்பினங்கள் என்பது இறைவனின் கதிர்கள் என்று அத்வைதிகள் மேலும் விளக்கம் அளிக்கின்றனர். அப்படியென்றால் ஒரு அடியான், அவர்களிடத்திலே ஒரு அடியான் இறைவனுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏற்படுத்திக் கொண்டால் இறைவன் மூலமாக நேரடி தகவல்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். குர்ஆன் ஹதீஸோ எங்களுக்கு தேவையில்லை என்ற போக்குக்கு இந்த வஹ்தத்துல் வுஜூத் ரூஹிய்யா என்பது இட்டுச் செல்லும். பின்வரும் கட்டங்களில் நான் இன்ஷா அல்லாஹ் அதை தெளிவுபடுத்துகிறேன். இந்த வஹ்தத்துல் வுஜூத் என்ற சொல்லுக்கு பதிலாக வேறு 2 சொற்கள் பாவிக்கப்படுகின்றன அரபிலே. அதிலே ஒன்றுதான் அல் ஹுலூல் வல் இத்திஹாத். அல் ஹுலூல் என்றால் இறைவன் படைப்பினங்களில் குடியிருக்கிறான் என்று நம்புவது. அல் ஹுலூல் என்றால் இறைவன் படைப்பினங்களில் குடியிருக்கின்றான் என்று நம்புவதாகும். அல் இத்திஹாத் என்றால் இறைவன் படைப்பினங்களில் சங்கமமாகி உள்ளான் என்று நம்புவதாகும். நதி கடலில் சங்கமமாகுவது போன்று இறைவன் படைப்பினங்களில் சங்கமமாகிவிட்டான், இத்திஹாதாகிவிட்டான் என்று நம்புவதாகும். இந்த அத்வைத்திலே உள்ள ஒரு முக்கிய விடயம் என்னவென்றால், அவர்கள் பலதை தஅத்துத் அல்லது இஸ்னைனியா, அத்வைதிகள் 2 அல் இஸ்னைனியா அல்லது பலது என்பதை நிராகரிக்கின்றார்கள். மூலப்பொருள் ஒன்று என்றும் அந்த மூலப்பொருள் ஊடாக பல சிருஷ்டிகள் உருவாகின என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். இதை இஸ்லாத்திலே அறிமுகப்படுத்தியவர்கள் நேரடியாக இக்கொள்கையை முஸ்லிம்களுக்கு கொடுக்கவில்லை. நேரடியாக இக்கொள்கையை முஸ்லிம்களுக்கு இதுதான் அத்வைத கொள்கை, இது இஸ்லாமிய கொள்கை என்று நேரடியாக அவர்கள் கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக சில வழிமுறைகளை உருவாக்கினார்கள். அந்த வழிமுறைகளில் முதலாவதுதான் இஸ்லாத்தை 4 கூறு போட்டார்கள். இஸ்லாம் என்பது ஷரீஅத் என்றும் தரீகத் என்றும் ஹகீகத் என்றும் மஅரிஃபத் என்றும் 4 இஸ்லாத்தை கூறு போட்டார்கள். ஷரீஅத் என்பது வெளிரங்க வணக்கங்களை புரிவது என்றும்
செய்வது என்று